அவருடைய தீர்மானங்கள் நம்முடைய நன்மைக்காகவே. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில வந்த தீர்மானங்கள் எனக்கு நன்மைக்காகவே ஆண்டவர் சொன்னார் என்றால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. ரோமர் 8:28. அவருடைய தீர்மானங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கானவைகள். எனவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய நியாய தீர்ப்புகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிங்க. Praise the Lord. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். Praise the Lord. மூன்றாவது இந்த பாயிண்ட் என்னவென்றால், he made a decision to obtain his inheritance. அவருடைய சுதந்திரத்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாய் ஆண்டவரால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய சுதந்திரத்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். ஆபிரகாம் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமின் சந்ததி. அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகும்? நமக்கு போகும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க கூட படிச்ச நிறைய பேர் வந்து இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா உங்களை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். Praise the Lord. We are ordained people. We are appointed people. We are selected people. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சாதாரணமா ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. இதனுடைய மொத்த ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய நியாய தீர்ப்பு மாறாதவைகள், அவைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்துதான் சங்கீதக்காரன் பாதிராத்திரியிலே எழுந்த ஆண்டவரை துதிக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ரெண்டு காரியம் நான் சொன்னேன். Why we should thank God. Number 1, we should thank God for his unspeakable gift. சொல்ல முடியாத ஈவுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவது, we should thank God for his right judgment. சரியான நியாய தீர்ப்புகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். மூன்றாவது, நாம் ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 55 முதல் 57 வரை வாசிங்க. 1 கொரிந்தியர். Praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே யாருக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க எல்லாரும். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த பார்ட்டி ஜெயிக்கும் இல்ல, அது ரெண்டு பார்ட்டிக்கும் சேர்த்து ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். He has given us victory over death and sin.
மரணத்திலிருந்தும் மரணத்தின் மேலும் பாவத்தின் மேலும் ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? ஜெயம் தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மரிப்பதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்ன செய்யப்படுறதில்லை? சொல்லுங்க. மரிப்பதில்லை. தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு நித்திய காலமாய் வாழுகிறவர்கள். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. He has given us victory over death, grave and sin. மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் பாவத்தின் மேலும் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. அது மட்டும் இல்ல, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், ஆண்டவர் எதிலே நமக்கு ஜெயம் தருகிறார்? பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் கிரேவ் பாதாளத்தின் மேலும் தேவன் நமக்கு ஜெயம் தருகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு எதிரில் ஜெயம் தருகிறார் என்றால் உலக காரியங்களின் மேல் தேவன் நமக்கு ஜெயம் தருகிறார். He has given us victory over worldly things. Hallelujah. Praise the Lord.